யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஆமா, வேன் என்ன டிஃபரெண்டா இருக்கு? இது தெரியாது உனக்கு? கேரவன் வேன், இதுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஆமா, சினிமா ஆக்டர்ஸ் தானே இதுல போவாங்க, நம்ம இதுல போறோமா? ஆமாடி, அக்காக்கு இதுல உட்காந்து கம்ஃபர்ட்டா இருக்கும்ல, அதுக்காக தான். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். வயித்துல குழந்தை இருக்குல்ல. சரி சரி, வாங்க போலாம். எதுக்கு என்ன வெயிட் பண்ணிட்டு? பொண்டாட்டி, அவ்வளவு அவசரமா? பின்ன ட்ரிப் போறோம்ல, எவ்வளவு ஜாலியா இருக்கும். நம்மளாம் ஃபேமிலி அப்படி வெளியே போறதே ரொம்ப அபூர்வம். ஓ, நீ அதுக்கு சந்தோஷப்படுறியா? நான் கூட வேற எதுக்கும் நினைச்சேன். ஹலோ ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் நினைக்கிற மாதிரினா நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உங்க திருட்டு மொழியை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, நம்ம போலாமா? போலாண்டி, வினோதும் ஸ்வேதாவும் இன்னும் வரல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்ப முடியும். எப்படியும் மூஞ்சில 10 கிலோ பெயிண்ட் வாங்கி அடிச்சிட்டு வருவா. ஸோ கண்டிப்பா லேட் ஆகும். சரி பொண்டாட்டி, வேன்ல எல்லாரும் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க. ஆனா நீ என் பக்கத்துலயே உட்காரு. அதெல்லாம் முடியாது. ஏய், நீ பக்கத்துல மட்டும் உட்காரலன்னு வை, வெறும் ட்ரிப் பிளான் அடுத்து ஹனிமூன் பிளானா மாறிடும். அப்படியே மாறிட்டாலும் ஏய் பாரு, அப்போ உடனே அப்போன்னு இருக்காதீங்க, சும்மா சொன்னேன். நீ சும்மா சும்மான்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் பாரு, நான் அதை சீரியஸா எடுத்து உன்னை அம்மா வைக்க போறேன். ஐ அம் வெயிட்டிங். நடுவுல லங்கரு சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீ கங்குல பால் சட்டிய போல் பொங்குறனே. இப்ப நீ என்ன சொன்ன? ஐ அம் வெயிட்டிங் சொன்னேன். ஏன் கேட்கலையா? அச்சோ பொண்டாட்டி, இப்படிலாம் சொல்லாத. அப்புறம் உண்மையாவே இது ஹனிமூன் பிளானா மாறிட போகுது. மாத்தினாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அங்க வச்சு மேபி அதை பார்த்ததும் நீங்க இதை ஹனிமூன் பிளானா மாத்திடுவீங்கன்னு தோணுது. சர்ப்ரைஸா? என்னடி? அடமாக்கு, அதை சொல்லிட்டா இப்படி சர்ப்ரைஸ் ஆகும். அங்க வந்து பாருங்க. ஏய், இத்தனை நாள கனவுலயே வாழ்ந்துட்டேன்டி. இது நிஜம் தானே? நான் வேணா அடிச்சு ப்ரூவ் பண்ணட்டுமா? அம்மாடி வேணாம். சரி வா கிளம்பலாம். அப்புறம் சீட்ல என் பக்கத்துலயே உட்காரு. சரி சரி, வாங்க போலாம். அப்புறம் மச்சான், இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பௌர்ணமி வரப்போகுது. அப்போ அண்ணி என்ன சொன்ன மாதிரி நீங்க உங்க அம்மாவை மீட் பண்ணுவீங்கல்ல. ஆனா இந்த டைம்ல நம்ம ட்ரிப் போறோம், அங்க வச்சு எப்படி மீட் பண்ண முடியும்? அதுதான் எனக்கும் தெரியல. நம்ம எல்லாரும் ட்ரிப் கிளம்பிட்டோம், அங்க வச்சு எப்படி மீட் பண்ண முடியும்? அவங்க இங்க இருக்காங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி, கிளம்பலாமா? மேபி நீ சொன்ன மாதிரி இது ஒரு ஹனிமூன் ட்ரிப்பா கூட முடியலாம்னு நினைக்கிறேன். ஆஹா, அதையும் பார்க்கலாம். ஏன் மச்சான், எனக்கு ஒரு டவுட். அது என்ன, நாங்களாம் தனித்தனியா உட்காந்துருக்கோம், நீங்க மட்டும் ஜோடி சேர்ந்து உட்காந்துருக்கீங்க. அதானே ஆதி, கொஞ்சம் விட்டா மடியிலே உட்காந்துருவ போல. சேச்சே, என் பொண்டாட்டிலாம் அவ்வளவு வெயிட்டு தாங்கிக்க மாட்டா. என்னது பொண்டாட்டியா? டேய், நீ நடத்துடா, நீ நடத்து. தாங்கு, எங்களை சொல்றதுல இருக்கட்டும், நீங்க மட்டும் என்னவா? ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, உங்களதான் நம்பி விட முடியாதுல. அதான் நானா இருந்தா பிரேக் போட்டா டக்குன்னு பிடிச்சுப்பேன். ஓ ஓ, அது இப்படி சொல்லலாமா? ரகு, இந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. உங்க ஒய்ஃபும் மாசமா இருக்கும்போது அப்ப தெரியும். அதுக்கு தானே நாங்களும் ட்ரை பண்றோம். எங்க நடக்க மாட்டேங்குது. என்னது புரியல? அம்மாடி, நான் ஒன்னும் சொல்லலாமா? நான் வாயவே திறக்கல. ஊருக்கே பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு நம்ம தொடப்பு தானே, அந்த மாதிரிதான் உங்க கதை. உங்களுக்கு அது புரியுதே. பொண்டாட்டி, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா என் தோல்ல சாஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தூக்கம் வராது. அடியே, டிராவலிங் பண்ணும்போது உனக்கு ஒத்துக்காது, வாமிட்டிங் வரும். ஸோ கண்ணை மூடி தூங்குறது பெட்டர். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆதி, இப்பவே கவர் பண்ணி வச்சுக்கிற போல. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ ஓ, சும்மா பேசிட்டு இருந்தீங்களா? சரி சரி, சும்மா தோல்ல சாஞ்சுக்கிறதும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஸ்வேதா, நீ சைலண்டா வர. இந்நேரம் ஒரு காமெடி போட்டிருப்பியே. டிராவலிங் போறோம், ஏதாவது ஒரு காமெடி இறக்கி விடு. இப்போதைக்கு எனக்கு காமெடி பண்ற மூடலாம் இல்ல. சோ வேணா வேற ஒன்று பண்ணலாம். எல்லாரும் பாட்டுக்கு பாட்டு விளையாடலாம். ஆமா ஆமா, நல்லா இருக்கும். ஏன் பொண்டாட்டி, கம்ஃபர்ட்டா இல்லைன்னு சொல்லு, நம்ம வேணா முன்னாடி போய் உட்காந்துக்கலாம். சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. இதை விட கம்ஃபர்டான பிளேஸ் எங்கேயாவது இருக்குமா என்ன? என்ன கிருஷ்ணா சார், ஒரே ரொமான்ஸ் தான் போல. அடி ஏண்டா நீ வேற. பாட்டுக்கு பாட்டு விளையாடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. யாராவது ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தாலிய தேவையில்லை, நீதான் ஏன் பொஞ்சாதி. அம்புலம் தேவையில்லை, நீதான் ஏன் சரிபாதி. உசுரோடு கலந்தது கலந்தது, உறவோடு நிறைஞ்சது நிறைஞ்சது, மாம மக நீதான் நீதானே. அடே அடே, பாட்டுல கூட பாரு, உன் லவ் தான் டெவலப் பண்ற. பாரா, ரெண்டு நம்மள கண்டுக்கவே மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் லவ்ல மூழ்கி நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. இனிமே கரை சேர்த்துறது கஷ்டம், விட்டுருங்க. சரி சரி, ஆதி முடிச்சாச்சு, அடுத்து நான் பாடுறேன்.
ஏங்க நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்களா? எனக்கு தெரியாம போச்சே. இப்ப அப்ப எனக்காக தான் பாட போறீங்களா? சீக்கிரம் பாடுங்க, கேட்க ஆவலா இருக்கேன். குட்டிமா இப்ப பாரு, அவன் இவ்வளவு வச்சு செய்வான் பாரு. உனக்காக தாண்டி செல்லும். இப்ப எப்படி பாடுறேன்னு மட்டும் பாரு. குறுக்கு சிறுத்தவளே, என் வாழ்க்கையை கெடுத்தவளே, என் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாசமாக்க வந்தவளே. நான் சொல்லல? நீங்க சும்மா இருங்க, கோச்சுக்க போறா. எப்படி நான் உங்க வாழ்க்கையை நாசமாக்க வந்தேன்? சும்மா அடி பொண்டாட்டி, ஃபன் ஃபன். உங்க பண்ணு பெட்ட பஞ்சாம்லாம் இங்க வைக்காதீங்க. டே வினோத், நாங்களே இருக்கிறவங்க தைரியத்துல ஓவர் ஆடாத, அப்புறம் நீ தான் தனியா அனுபவிக்கணும். அதெல்லாம் என் பொண்டாட்டி கோச்சுக்க மாட்டா. இல்லடி பொண்டாட்டி. லட்சு, நான் உனக்கு ஒரு காமெடி சாங் கொடுக்கட்டுமா? எனக்கு இத ஸ்வேதா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, ஸ்வேதாவோட காமெடியா? ஆமா அங்கிள். ஒரு பேஷண்ட் மருந்து குடிக்கும்போது ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு குடிச்சானா? மருந்து குடிக்கும் போது ரூம் எதுக்கு க்ளோஸ் பண்ணணும்? தெரியலையே. எனக்கும் தெரியலையே. அப்பா நீங்க சொல்லுங்க. கரெக்ட் ரகு, இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் பதில் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் டாக்டர் ஆச்சே, சொல்லுங்க பாப்போம். மருந்து குடிக்கும் போது எதுக்காக ரூமை க்ளோஸ் பண்ணணும்? தெரியலையே. ஏனா டாக்டர் அவனை அரைமுடி தான் குடிக்க சொன்னாங்களா? ஒரு நிமிஷம், நான் டாக்டர்ங்கிறதையே மறந்துட்டேன். ஓ, அரை மூடி. ஸ்வேதா தங்கச்சி, நல்ல ட்ரைனிங்மா. குக் பண்ண சொன்னா அழுதுட்டு நிக்கிறீங்க. ஏங்க இவ்வளவு நேரம் வெங்காயம் வெட்டதுலயே கண்ணு ரொம்ப எரிச்சலா இருக்கு. கண்ணீர் நிக்கவே மாட்டேங்குது. சூப்பர். ஒரு ஆனியன் வெட்டுறதுக்குள்ள 2 பேரும் இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க எல்லாருக்கும் சமைக்க போறேன்ட்டு உள்ள வந்து நிக்கிறீங்க. இல்லைங்க, எல்லாருக்கும் சமைச்சு பழக்கம் இல்லைல்ல. இன்னும் ஒரு 1/2 hour கொடுங்க, நாங்க சமைச்சு முடிச்சிருவோம். என்னது, இன்னும் 1/2 hour? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் வெளியே கிளம்புங்க. என்னது, நீங்க பாத்துக்க போறீங்களா? நாங்க லேடிஸ் நாங்களே சமைக்க முடியல, நீங்க எப்படி சமைக்க முடியும்? எத்தனை ஹோட்டல்ல பாத்துருக்கோம், செஃப்லாம் ஆம்பளைங்களா தான் இருப்பாங்க. அது கரெக்ட் தான் ரகு, ஆனா உங்களுக்கு எப்படி சமைக்க தெரியும்? ஒரு 10 நிமிஷம் நாங்களே சரியாயிட்டு நாங்களே குக் பண்ணிடுறோம். அட அதெல்லாம் வேண்டாம், நீங்க நகருங்க. அடி, நீ என்ன குடங்குடமா கண்ணீர் வந்துட்டே இருக்கு. என்கிட்ட வாயடிக்க விட்டா போதும், அடிச்சுட்டே இருப்ப. இதை கூட தாங்கிக்க முடியல. உங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியும்? நீங்க ஸ்டெத்தஸ்கோப் படிச்சுட்டு 2 மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டு டாக்டர்ங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமையா? என்ன பண்றது சார், எல்லாம் என் தலைவிதி. இவ வாய்க்குள்ள போய் எப்படி குறைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பாருடா, என்ன இப்பவே ரொமான்ஸ்ல இறங்க போறீங்க போல. என்ன உங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? அதித்தி குட்டி, நீ லட்சுவை கூட்டிட்டு வினோத் அங்கிளும் ஸ்வேதா ஆண்டியும் இருக்காங்களே, அங்க போய் விளையாடுங்க. சரிங்கப்பா. லட்சு வா, இங்க இருந்து போலாம். இங்க நின்னுட்டே இருந்தா நமக்கு கண்ணறியும். சரி அதித்தி. இப்ப என்ன, வெங்காயம் வெட்டினாலும் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இதை சரி பண்ணணும், அவ்வளவுதானே. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நீங்க டாக்டரா இருக்கலாம், ஆனா மேஜிக் மேன் கிடையாது. உடனே கண்ணீரை நிறுத்துறதுக்கு. ஏமாயமா, ஒருத்தர் இருந்து பார் என்ன நடக்குதுன்னு. பாரு, உடனே கண்ணீர் நின்றுச்சு. ஓ, இவ்வளவுதான் விஷயமா? லூசா நீங்க? அருண் பிரியா இங்கதான் நிக்கிறாங்க. நீங்க லூசு மாதிரி பண்ணாதீங்க, தள்ளி போங்க. பொண்டாட்டி, என்ன பார்த்து மேஜிக் மேனா தானே கேட்ட. இப்ப பார் கண்ணீர் எப்படி நின்றுச்சுன்னு. இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்புறம் 1/2 hourல சமைக்க வேண்டியது இன்னும் லேட் ஆகும். எல்லாரும் பசியோட இருப்பாங்க. நானும் பசியோட தான் இருக்கேன். என் பசி போக்குறதுக்கு ஆள் இல்லையே. நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பாரா, டாக்டர் சரியான ஆளா இருக்காரு. இன்னும் எதுக்கு நம்ம பொண்டாட்டியை நம்ம ஆள விட்டுட்டு நம்மளும் கண்ணீரை நிறுத்திடலாம். இவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் போல இருக்கே. நீங்களும் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க. பொண்டாட்டி, அவங்கள பாரு, நமக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஆனா ரொமான்ஸ்ல நம்மளை விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. நம்மளும் போக வேணாம்? ஏங்க அதுக்குன்னு இப்படியா? விடுங்க. லட்சுவும் அதித்தியும் வந்துட்டா அப்புறம் அசிங்கமா போயிடும். அங்க பாரு, வினோத் கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை. அதுக்கு சமைக்க வேணாமா? இன்னும் யாருமே சாப்பிடல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹே பிரியா, ஐ லவ் யூ டி. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்து ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து ஏசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா.
நான் வேன்ல சும்மா காமெடியா பாடினதுக்கு கோச்சுக்கிட்டே என்ன? சேச்சே, இதுக்கெல்லாம் யாராவது கோச்சுக்குவாங்களா? எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அதானே, என் பொண்டாடினா பொண்டாடி தான். அழகுடி நீ. ஆஹா, நிஜமாவா? உண்மையாவே அழகா இருக்கனா? நீ அழகுதான், அதை விட உன் மனசு ரொம்ப அழகு. பாரு, அடடே லட்சு, அதிதி வாங்க. அம்மா, உங்க 2 பேரோட அம்மா எங்க? எங்க அம்மா அப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஓ, விளையாடிட்டு இருக்காங்களா? சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுங்க. ஆண்டி, ஆனா தனியா இருந்தா தொலைஞ்சிருவோம்ல. அதான் நாங்க 2 பேரும் உங்ககிட்ட இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க. ஏங்க, நமக்கு சிறப்பான வேலை போல. சரி சரி வாங்க, ஆண்டி உங்களை விளையாட வைக்கிறேன். அதித்தி குட்டி, நீங்களும் வாங்க. என்ன விளையாடலாம்? கண்ணை விளையாடலாமா? ஏய், அதெல்லாம் வேணாம், குழந்தைங்க கீழே விழுந்துரும். ஏங்க, இங்கனுக்குள்ள தான் விளையாடுவோம், அதெல்லாம் கீழே விழ மாட்டோம். ஏய், நீ கீழே உருண்டா பரவாயில்ல, குழந்தைங்க விழுந்துருச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கண்ணை கட்டி விளையாண்டா கண்டிப்பா கீழே விழுந்துருவீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. ஏய் குட்டி, வாங்க போலாம். இருங்க இருங்க, 2 பேரும் எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஏ ஸ்வேதா, பாத்துடி. ரெண்டு பேரும் எங்க போனாலும் எங்கிட்ட மாட்டிக்கிறீங்க. ஏய், 2 பேரும் இங்க தானே இருக்கீங்க, பிடிக்க போறேன். ஹே லூசு, அந்த பக்கம்டி. ஏ அதித்தி குட்டி, அந்த பக்கம் போக கூடாது. லட்சு, இந்த பக்கம் வாங்க. ஓ, 2 பேரும் இந்த பக்கம் இருக்கீங்களா? இருங்க வரேன், உங்க 2 பேரையும் இப்படி பிடிக்க போறேன் பாருங்க. அதித்தி குட்டி, லட்சு. அங்கிள், நாங்க இங்க தான் இருக்கோம். நீங்க ஆன்ட்டி கிட்ட சொல்லாதீங்க. ஆன்ட்டி எங்களை தேடிட்டே இருக்கட்டும். நான் சொல்ல மாட்டேன். ஏய், பார்த்து போகணும். குழந்தைங்களே போயிருச்சு, இவ தனியா நின்று விளையாண்டுட்டு இருக்கா. நம்ம கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிக்கலாம். திதி, லட்சு, எங்க இருக்கீங்க? ஹே பொண்டாட்டி, அவங்கெல்லாம் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்க இவ்ளோ க்ளோஸா நிக்கிறீங்க. ஹே பொண்டாட்டி, அவங்களாம் போயாச்சு. என்னது, போயிட்டாங்களா? நீ விளையாடிட்டே இருந்த, அவங்க 2 பேர் போர் அடிச்சு கிளம்பிட்டாங்க. சரி சரி வாங்க, நம்ம போலாம். எங்க போலாம்? நீ விளையாடி முடிச்சிட்ட, நான் விளையாட வேண்டாமா? நம்ம என்ன விளையாட போறோம்? நீ கண்ணை மூடு, நான் தேடுறேன். என்னது, நான் கண்ணை மூடணும், நீங்க தேடுறீங்களா? என்ன புரியலையே. நீ கண்ணை மூடுறி, நான் எனக்கு தேவையானதை தேடிக்கிறேன். ஹலோ, இது என்ன டபுள் மீனிங்கா? சேச்சா, சிங்கிள் மீனிங் தான். இங்க பாருங்க, இப்படி பப்ளிக் பிளேஸ்லனா இதெல்லாம் கூடாது, ரொம்ப தப்பு. அப்ப சரி, மிச்சத்தை ரூம்ல பாத்துக்கலாம். ஜோ, சும்மா இருங்க, எனக்கே வெக்க வெக்கமா வருது. பாருடா. குட்டிமா, எனக்கு ஒரு டவுட் அடி. என்ன டவுட்டு? இல்ல, இவ்வளவு நாள் உன் பின்னாடி தெரிஞ்சுட்டே இருந்தேன், அப்பெல்லாம் ஓகே சொல்லாம அது எப்படி அன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு? ஹலோ ஹலோ பாஸ், இன்னும் நான் உங்களுக்கு ஓகேவே சொல்லல. நீங்க பாட்டுக்கு கற்பனையில மிதக்காதீங்க. இன்னும் சொல்லணும்னா அதுக்கு டைம் இருக்கு. ஹேய், திரும்பவும் முதல்ல இருந்தா வேணாண்டி, இந்த மச்சான் தாங்க மாட்டேன். அதனாலதான் சொல்லிட்டேன். அதான்டி, ஏன் அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? இப்போ ஏன் ஓகே சொன்னேன்னு சொல்லி ஆகணுமா? தெரியணும்ல. இந்த மச்சான் கிட்ட உன்னை லைக் பண்ண வச்சது எது? அழகான கண்களா இல்ல இந்த குறுந்தாடியா? ரெண்டுமே இல்ல. நீங்க ட்ரிங்க் பண்ணி 2 பொண்ணுங்களோட லைஃப் அழிச்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச வினையெல்லாம் உங்களுக்கே திரும்பிடுச்சு. மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நம்ம லைஃப்ல ஒருத்தருக்கு நம்ம தெரியாம இல்ல தெரிஞ்சோ ஒருத்தரோட கண்ணீருக்கு ஆளாயிட்டோம்னா எந்த அளவுக்கு லைஃப் பாதிக்கப்படும்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டே இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்றதும் அப்படிதான், ரொம்ப தப்பான விஷயம். அதனால உங்க லைஃப்ல நீங்க படாத கஷ்டமே இல்லை. இப்ப பாருங்க, நீங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒவ்வொன்றா அடிச்சுட்டே இருக்கு. அவங்களாம் உங்களை மன்னிச்சிட்டாங்க, ஆனா ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள இருந்துட்டே தானே இருக்கும். பிரியாக்கா, நித்யா இவங்க 2 பேருமே இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை மன்னிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஒருத்தல் இருந்துட்டே தானே இருக்கும். கரெக்ட் தான் குட்டிமா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு, இருங்க சொல்றேன். லைஃப்ல நம்ம ஒருத்தவங்களோட கண்ணீருக்கு காரணமாயிட்டோம்னா அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் நம்மளை சும்மா விடாது. எப்படியும் அது நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி லைஃப்ல எல்லா கஷ்டமும் வந்துருச்சு. ஆனா இப்போ நீங்க திரும்பி இருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் பண்றதில்ல. இது எல்லாமே
உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையால உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரலாம். ஆனா அதுக்கு தனியா நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். காதல்ல சரியான ஆளை சூஸ் பண்றதை விட நமக்காக தன்னை சரியா மாத்திக்கிற ஆளை சூஸ் பண்ணா என் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க எனக்காக உங்களை மொத்தமா மாத்திக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி இப்போ டோட்டலா நல்லவரா இருக்கீங்க. இனிமே பழைய விஷயங்கள் மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தனியா நான் இருப்பேன். வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற எனக்காக உங்களையும் நீங்க மாத்திக்கிட்டீங்க. உங்களுக்காக நான் என்னையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ லவ் யூ மச்சான். கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம் நீ மோதும் ஹலோ வாசல் நீ. அப்படியே ஸ்வீட் ஆயிட்டீங்க. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. எனிவே தேங்க்ஸ் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி சரி விடுங்க. ஆமா குக்கிங் அங்க ரெடியா இருக்குமா இருக்காதா? எனக்கு வேற லேசா பசிக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரெடி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன சொல்றீங்க? எனக்கு வேற லேசா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, வாங்க வாங்கி தரேன். இவங்க சமைக்கிறதப்ப வீணா போயிருமே. ஹே பொண்டாட்டி, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க சமைக்கிற மாதிரி தெரியல. ஆல்ரெடி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அங்க பாரு, அதித்தி லட்சுவும் வினோத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அட ஆமா. சரி நம்ம சாப்பிட போலாமா? போலாம். ஆனா அண்ணி அவங்கெல்லாம் இந்நேரம் சாப்பிட்டே முடிச்சிருப்பாங்க. நம்ம குக் பண்றதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். இல்ல இல்ல, நமக்கு இனி ஆள் தேவைப்படாது. அடுத்து எப்படியும் போட் ஹவுஸ் போறோம், அங்க போனா அங்க எல்லாமே இருக்கும். சரி வாங்க, எனக்கு பசிக்குது. பொண்டாட்டி நீ வேணா பாத்துட்டே இரு. இந்த ட்ரிப் முடிஞ்சு போகும்போது உண்மையாவே உன்னை பொண்டாட்டி ஆக்க போறேன். அப்படி ஏதாவது பிளான் இருந்தா முன்னாடியே சொல்லிருங்க, நான் ரெடி ஆகணும். ஏன்னா கல்யாண போட்டோ கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்ல, அதுல நான் அழகா தெரிய வேணாம். உனக்கு உன்னோட பிரச்சனை. சரி இப்ப பசிக்குதுன்னு சொன்னல, முதல்ல போய் சாப்பிடலாம், அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா ஆமா, முதல்ல சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசுவோம். நமக்கு இப்பவுமே சோறு தான் முக்கியம். வாங்க போலாம் போலாம். ஹாய். உங்களதான் சார். ஹாய். என்னையா நீங்க எங்கிட்டயா பேசுறீங்க? நீங்க பார்க்கிறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஆமா எந்த ஊர் நீங்க? இங்க ட்ரிப் வந்தீங்களா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பீங்க போல. வாவ், நீங்க தான் இதுல சிங்கிள் மேன் போல. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தீங்க, அதான் பேசணும்னு தோணுச்சு. என்னது நான் ஸ்மார்ட்டா இருக்கேனா? என்ன சார் இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம கிட்ட பேசுதேன்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா? அட ஆமாங்க, நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க, போய் போய் என்கிட்ட பேசுறீங்க. சார் என்னோட அழகு கேட்டால் நீங்க தான். செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்க நம்பர் கிடைக்குமா? அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையே? ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆச்சு, ஆனா பரவாயில்ல, நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க. என்னது டிவோர்ஸ் பண்ணுவியா? அட பாவி, கிருஷ்ணான்னு பேர் வச்சுட்டு கிருஷ்ண லீலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட போல. ஓ அப்படியா? நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றீங்கன்னா கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும். இங்க எல்லாருமே இப்படிதானே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க டிவோர்ஸ் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஓ வெயிட் பண்றீங்களா? சரி ஓகே ஓகே. அப்போ யோசிக்காம நான் சொல்லிடுறேன். ஹே பொண்ணு, என்ன பண்ற நீ? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல? நான் ப்ரப்போஸ் பண்ண நேரத்துல இப்படி கரெக்டா குறுக்க வந்துட்டேன். எப்படி எப்படி ப்ரப்போஸ் பண்ண போறியா? அதுவும் ஏன் புருஷனுக்கு ஏன் கண்ணு முன்னாடியே? உன்னை தொலைச்சிருவேண்டி. என்னது உங்க புருஷனா? பிடிக்காத கல்யாணம்னு சொன்னாரு, ஆனா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. யாரு? இந்த மனுஷன் தானே. இந்த மனுஷன் இதுவும் சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். ஒழுங்கா ஓடிடு. அதெல்லாம் முடியாது. என் மனசுல நான் ஒரு கோட்டையவே கட்டிட்டேன். இதுக்கு மேல என்னால போக முடியாது. நீங்க வேணா போங்க. எப்படி எப்படி நான் போகணுமா? சி, முதல்ல தள்ளி போ. என்ன சிரிப்பு? உங்களை தொலைச்சிருவேன். ஏய் சும்மா ஃபன் அடி. ஒழுங்கா வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருங்க. இருக்கிற கோபத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. ஃபன்னா ஃபன்னு. ஏய் இன்னும் நீ இங்கேருந்து போகல? ஹலோ மேடம், நான் எதுக்கு போகணும்? நீங்கள் தான் லவர்ஸ்குள்ளே குறுக்க வந்துட்டீங்க, நீங்கள் போங்க. பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல, லவ்வர்ஸா? இன்னைக்கு என் பொண்டாட்டி இருக்கிற கடுப்புக்கு 2 பேரும் முடிய பிடிச்சதான் சண்டை போடுவாங்க போல. டே கிருஷ்ணா, இதுவும் நல்லதா இருக்கு. ஏய் இன்னும் என்னடி நின்று பார்த்துட்டே இருக்க? ஏங்க உங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க பிடிக்காத கல்யாணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா. நான் அவருக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், முதல்ல நீங்கள் வழி விடுங்க. என்னது என்னது வாழ்க்கை கொடுக்க போறியா? உனக்கே வாழ்க்கை இல்லாமல் பண்ணிடுவேன். ஒழுங்கா ஓடிடு. ஏ கயல் சும்மா விடு. எல்லாம் உங்களை சொல்லணும். ஒழுங்கா தங்கச்சின்னு சொல்லி கட் பண்ணி விடுங்க. என் பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் பொசிட்டிவா இருக்கு போல. என்ன பொசிட்டிவா மட்டும் இல்லை, இப்போ ரொம்ப கடுப்பாகவும் இருக்கு. இருக்கிற கோபத்துக்கு
இப்படி அரைஞ்சிருவேன். ஒழுங்கா அனுப்பி விட்டுருங்க. ஏமா தங்கச்சி, தயவு செஞ்சு போயிட்டு வாமா. என் பொண்டாட்டி இருக்கிற கோவத்துக்கு என்னை பார்வையாலே கொண்டு போல. என்னது தங்கச்சியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வேற மாதிரி சொன்னீங்க. என் மனசை நீங்க ஒட்டு மொத்தமா உடைச்சிட்டீங்க. ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டிக்கோ. ஆளு பரால ஒழுங்கு போடி. ஏங்க நீங்க என்ன அந்த பொண்ணு வந்து பேசுதுன்னா அவளுக்கு சேர்ந்து கம்பெனி கொடுத்துட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி, நீ வேற ரூம்ல சாப்பிட்டுட்டு இருந்த, எனக்கு போர் அடிச்சிச்சு, அதான் சும்மா டைம் பாஸ். நல்லா தெரியுது. நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன். இனிமே உங்களுக்கு நான் யூஸ் இல்லை. அதானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் நீ வேற, நான் அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை. நீங்கள் இதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு கடுப்பாக வருது. அந்த கடுப்பை நான் குறைச்சிடறேன். ஏய் இவங்கள மாதிரியே அடுத்த குழந்தைக்கு ஹனிமூனுக்கு நம்ம இங்கே வந்துடலாம். சோ சும்மா இருங்கங்க. பாத்தியா, ஒரு செகண்ட்ல என் பொண்டாட்டிக்கு கடுப்பெல்லாம் போயிருச்சு. ஆமா, அந்த பொண்ணை பார்வையாலே எரிச்சிருவ போல. இவ்வளோ கோவத்தை என் கையல்கிட்ட இருந்து நான் பார்த்ததே இல்லையே. பின்ன உங்களை யாராவது என்கிட்ட இருந்து பறிச்சுக்க வந்தா நான் இப்படி தான் பண்ணுவேன். பாடுறா. என்னடி நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவர் பண்ணிட்டே இருக்கேன். சாப்பிடாம உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? அம்மா நான் சொன்னேன், பர்த்டே அன்னைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும். இங்கே பாரு மகா, வர வர ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க. காலேஜ் தான் படிக்கிற, அதை முதல்ல மனசில் வச்சுக்கோ. சும்மா கண்டபடி ஊர் சுத்தினா வெளியே எப்படிலாம் நடக்குது பார்க்க தானே செய்யற. நீ நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது. நல்லவங்க தான். என் கூட கேர்ள்ஸும் வராங்க. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஒன்று வேணாம். பிறந்தநாள் தானே, வீட்டில் வச்சு கொண்டானா போதும். ப்ளீஸ்மா எனக்காக. இங்கே பாரு, வர வர நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இஷ்டத்துக்கு ஆடலாம் நினைக்கிறியா? அத்தை என்ன பிரச்சனை? அத்தையா, இவன் வேற. இவனை பார்த்தாலே எரிச்சல வருது. என்னாச்சு? கீழே வரைக்கும் சவுண்டு கேட்டுச்சு, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இவன் பிறந்தநாள் அன்னைக்கு எப்பவும் நம்ம வீட்டில் வச்சு தானே கொண்டாடுவோம். இப்போ என்னடானா எங்கேயோ பசங்களோட வெளியே போகணுங்கிறா. ஓ அவ்வளோதானா? இதுக்கா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இதில் என்ன இருக்கு? கூட நானும் தான் போகிறேன். என்ன நீங்களும் போறீங்களா? ஆமாத்த, நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். மகா ஏன் கூட தான் வர சம்மதிச்சிருக்கா. அட அப்படியா? இது தெரியாம அவளை நான் வேற திட்டிகிட்டே இருக்கேன். மகமா மாப்பிள்ளை கூட தான் போறேன்னு சொல்லியிருந்தா நானே இவனை விட்டுருப்பேன்ல. நீ வேற இதுக்கு உட்காந்து இப்படி எழுதிட்டு இருக்க. மாப்பிள்ளையா? மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள்ள. ஏதோ இவனால ட்ரிப் பிளான் கண்டிப்பாக ஓகே ஆகும்னு தோணுது. அதனால வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறேன். சரி சரி, மாப்பிள்ளை கூட தானா, நீ தாராளமாக போயிட்டு வா. பார்த்து சூதானமாக இருக்கணும். அப்புறம் நீ இப்படி அழுதுட்டுலாம் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. முன்னாடியே இவர் கூட தான் போறேன்னு சொல்லியிருந்தா நானே அனுப்பி வச்சிருப்பேன். அதான பார்த்தேன். என் ஆசையெல்லாம் நீ தான் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டியே. இவன் கூட அனுப்பி வைக்கிறதுல அப்படி என்னதான் சந்தோஷமோ. எப்போ பார்த்தாலும் பணம், பிஸ்னஸ், இது மட்டும்தான் உன் எண்ணம். ஏய் இன்னும் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? எந்திரிச்சு வா, சாப்பிடலாம். அத்தை நீங்கள் போங்க, நான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன். என்னது? இவன் என்ன சமாதானப்படுத்த போறானா? சரிங்க மாப்பிள்ள, நீங்க பேசிட்டு வாங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். ஏய் ஒன்னு யார் என் ரூம்குள்ள வர சொன்னது? எனக்கு அடுத்தவங்க என் ரூம்குள்ள வந்தா சுத்தமா பிடிக்காது. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே? இங்க பாரு, ஒழுங்கா ஓடிடு. ஏதோ உன்னால ட்ரிப்புக்கு அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அதனால உன்னை சும்மா விடுறேன். ஒழுங்கா போயிரு. மகா, யூ ஆர் மை ஃபியான்சி. அதானி வந்ததுலேருந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலையே நினைச்சேன், யூஸ் பண்ணிட்டேன். இங்கே பாரு மகா, நீ தேவையில்லாத கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க. அவங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒன்று அவங்களால நல்லா பார்த்துக்க முடியாது. அண்ட் ஆன்ட்டிக்கு பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தி. பிஸ்னஸ் தான் எல்லாமே. ஸோ நீ எனக்கு தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. போடா பொறுக்கி. நான் இவனை தான் லவ் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி நடந்துட்டு இருக்க. உனக்கு இது அசிங்கமா இல்ல? மகா இதில் என்ன அசிங்கம்? நான் என்ன உன்னை லவ்வாக பண்ணேன்? மகா நான் என்ன உன்னை லவ்வாக பண்ணேன்? வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனி நான் என்ன பண்ண முடியும்? நீ நினைச்சா இந்த நிச்சயம், கல்யாணம் இது எதுவுமே இல்லாம பண்ணலாம். ஆனா நீ வேணும்னே இதெல்லாம் பண்ணாம இருக்க. ஆமாம், நான் நினச்சா கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆனால் எங்கள் அம்மாவோட மானம் போகும். நீ உங்க அம்மாக்காக தான் யோசிக்கிறேன்னா ஆன்ட்டி கிட்ட வேணா நான் பேசுறேனே. அதெல்லாம் இனிமேல் நடக்க வாய்ப்பே இல்லை. 2 பேரும் பிஸ்னஸ் டீல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்டா இல்லையா? சுத்தமாக கிடையாது. என்ன இவனை ஜெயிக்கணும்னு நினச்சேன். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். எனக்கு ஒன்று நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனால் இந்த 2 வருஷம் கேப்பில் என்ன வேணாலும் மாறலாம். ஒருவேளை உன் மனசு மாறிடுச்சுன்னா, ஸோ நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஏய் பைத்தியமா நீ? என் மனசுலாம் மாறவே மாறாது. இல்லை மகா, எனக்கு அப்படி தோணலை. உன் மனசு கண்டிப்பாக மாறும். ஏன்னா அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம அப்படி இல்லை.
நம்ம ரிச்சு, அவங்க கூட உனக்கு செட்டெல்லாம் ஆகாது. ஏதோ இப்போ ஏஜ் அட்ராக்ஷனில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா கடுப்பை கிளப்பாம போ. எனக்கு எப்பவுமே யுவன் தான். அதையும் பார்க்கலாம். மேபி இந்த ட்ரிப்பே கூட நம்ம லைஃப்பை மாற்றலாம். சரி, கீழே ஆன்ட்டி வெயிட் பண்ணுறாங்க, நீ சாப்பிடவா, நான் கிளம்புறேன். இவன் என்னை இப்படி சொல்லிட்டு போறான். ஏன் மனசு மாறாது, அது எனக்கு தெரியும். ஆனா இந்த ட்ரிப்ல என்ன மாறும்? இவன் ஏதாவது தேவையில்லாத பிளான் போட்டிருப்பானோ? சச்சா, அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் இவன் பார்த்துப்பாரு. வேற ஏதாவது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்.